புளிசாதம் ரெசிபி. இது நம்ம ஊர் புளிசாதம் ஸ்டைல் கிடையாது, ஆந்திரா ஸ்பெஷல் புளிசாதம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்காக 1 கப் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் 2 கப் தண்ணி விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரிசி ஊற வைக்கிறப்பே ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியும் ஊற வச்சிருங்க. வெது வெதுப்பான தண்ணியில புளி நல்லா ஊறட்டும். இதுல பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு வந்து நம்ம அப்படியே தாளிக்கிறப்ப ரொம்ப கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இது வந்து தண்ணியில ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து உள்ள போட்டீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும், நிலக்கடலைப்பருப்பு மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ அரிசி நல்லா தண்ணி வடிச்சிட்டு 1 கப்புக்கு 2 கப் தண்ணி. நீங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்யறப்ப சாதம் நல்லா பொழு பொழுன்னு உதிரியா இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நான் 2 கப் தண்ணி போதுமானது. இப்போ சாதம் வெந்தாச்சு. இந்த சாதத்தையும் வந்து நீங்க உடனே வந்து ஒரு அகலமான பிளேட்ல மாத்தி வச்சிட்டீங்கன்னா சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா இருக்கும். ஒரு பிளேட்டுக்கு மாத்தி 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கலந்து வச்சிருங்க. எப்பவுமே சாதம் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்றப்ப நீங்க ஒரு பிளேட்ல மாத்திட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கலந்து வச்சிட்டீங்கன்னா அந்த சூடோடு இருக்கப்ப சாதம் வந்து அந்த கஞ்சியில வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டும், இப்படி ஒட்டாம இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நிலக்கடலை பருப்பு வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே தனித்தனியாக வறுத்துட்டு நம்ம கடைசியாக புளி ஊற்றுறப்போ உள்ளே போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ எண்ணெயில் கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இந்த ரெசிபியில வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் சேர்க்கிறோம். முக்கியமான இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி. நம்ம யாருமே வந்து புளிசாதத்துக்கு இஞ்சி சேர்க்க மாட்டோம். ஸோ இஞ்சி சேர்க்கணும். இஞ்சியோட ஃப்ளேவர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், மஞ்சள் தூள். ஸோ மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்றதுல இந்த பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இந்த ரெண்டுமே தான் வந்து நம்ம காரத்துக்கு சேர்த்துருக்கோம். ஸோ இஞ்சியோட காரமும் அதில் இருக்கு எண்ணெயில் பொரியறதுனால. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க நிலக்கடலை பருப்பும் கடலைப்பருப்பும் அதுக்குள்ளே போட்டுருங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சிருக்கிறத வந்து உள்ளே ஊற்றிடுங்க. உப்பு வேணுங்கிற அளவு உள்ளே போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு உங்களுக்கு வந்து மேலே எண்ணெய் விட்டு வர அளவுக்கு புளி பேஸ்ட் நல்லா திக்காகணும். அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். ஸோ அந்த இஞ்சி வந்து எண்ணெயில் சேர்ந்து கொதிக்கிறப்போ இந்த ரைஸ் சாப்பிட்றப்ப நம்ம புளி சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. இன்னொரு முக்கியமான இன்கிரிடியன்ட் பார்த்தீங்கன்னா கடுகு. 2 டீஸ்பூன் கடுகை வந்து நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாதத்து கூட உள்ள சேர்த்து கலந்துருங்க. கூட பச்சை கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போடுங்க. அந்த வாசம் நல்லா இருக்கு, கடுகு வாசமும் பச்சை கருவேப்பிலை வாசமும். ஸோ இந்த புளி சாதத்துக்கு முக்கியமான இன்கிரிடியன்டே பார்த்தீங்கன்னா இஞ்சியும் கடுகும் தான். கடுகு பவுடர், அதுக்கப்புறமா இஞ்சி. ஸோ பேஸ்ட் வந்து நல்லா கெட்டி ஆயிருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். இந்த பேஸ்ட் வந்து நம்ம நிறைய பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்பப்போ வேணுங்கிறப்ப போட்டு சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அளவான சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு வந்து நீங்கள் பேஸ்ட் போட்டு கலந்துருங்க. அந்த கடுகோட ஃப்ளேவரும் அந்த இஞ்சியோட வாசனையும் வந்து இது புளி சாப்பிட்டா புளி சாதம்னு நம்ம சொல்ல மாட்டோம். புளியோட டேஸ்டே வந்து இங்கே டாமினேட் பண்ணாது. அந்த கடுகும் இஞ்சியோட வாசம் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நீங்கள் 1 நாள் 2 நாள் நம்ம எப்படி புளி சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் ட்ராவல் பண்ணுறப்போ அதுக்கெல்லாம் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். பிரசாதத்துக்கும் வந்து ரொம்ப ஆப்டான ரெசிபி இது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கலந்தீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.